நம்ம வந்து ஜவ்வரிசி உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. வெல்கம் டு அனி கிச்சன். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி அலசியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். தண்ணி அது ஜவ்வரிசி வந்து முழுகிற அளவு ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து லைலான் ஜவ்வரிசி மட்டும் அந்த மாவு ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை வெள்ளையா, அது மாதிரி இருந்தால் கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். இதை வந்து 1 ஹவர் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளார வைக்கிறதுக்கு பூர்ணம் வந்து தயார் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கீறி வச்சு இந்த மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய், இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாதாம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதையும் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ வந்து இதில் வந்து வெல்லம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து வானலில் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காயட்டும். இப்போ வந்து நெய் நல்லா உருகி வந்துச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுக்க தேங்காவை கொட்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நாங்கள் ஒரு 3/4 தேங்காய் எடுத்துருக்குறேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு இதுமாரி குறைன்னு அரைச்சிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் வந்து வதக்கிக்கணும். இது வந்து ரொம்பவும் உடம்புக்கு நல்லது, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். கொஞ்சம் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக ஆகும். இது நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு உருண்டை வெல்லத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தேங்காயும் இந்த வெல்லமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவு பண்ணணும். பாருங்கள், இந்த வெல்லம், தேங்காய், அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் பாருங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சுடு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம உருண்டையாக ஊற்றிக்கலாம். இது பூர்ணம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இதை நடுவில் வச்சு உருண்டையாக ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி வந்து உருண்டையாக ஊற்றி வச்சுட்டேன். இந்த ஃபுல்லார வந்து அந்த பூர்ணம் வச்சு இதை வேகட்டும். இப்போ வந்து பாருங்கள் ஜவ்வரிசி உருண்டை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக அப்படியே மணியாக தெரியுது பாருங்கள். இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். போட்டுருக்காங்க ரெண்டுத்தையுமே அரைச்சி தேங்காய் போச்சு. இப்போ வந்து அந்த ஜவ்வரிசி உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஜவ்வரிசி உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. இது வந்து